எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற லேண்ட் ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடகால் லொக்கேஷன். ஆக்சுவலாக வந்து சென்னையில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 12 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய ஏரியா தான் இந்த லொக்காலிட்டி. ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்டே டியூன்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4.8 ஏக்கர்ஸில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதில் வந்து 9,000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வித் ஃபார்ம் லேண்டோட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட கேட்டட் கம்யூனிட்டியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி ஃபார்ம். இதோட லொக்கேஷன் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் தான். அண்ட் வந்து இன்னும் ஃபேமஸான ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோயிலிருந்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் தான் இந்த சைட்டுக்கு. லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தாச்சு. இனி வந்து ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் லேண்டை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் டோட்டலாக வந்து 22 பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 22 ஃபார்ம் லேண்டு நான் மெயின் பண்ணது. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 9,000லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ 2 புக்காக இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 4.8 ஏக்கர்ஸும் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து இதுக்கு வந்து 24/7 செக்யூரிட்டி இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக வந்து உங்களுக்கு இபி கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. உங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசம் லைக் அந்த இரிகேஷன் சிஸ்டம் வாட்டர் சிஸ்டமும் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக அந்த கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ஓன் லேண்டுக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை லிமிட்டில் வந்து யாராவது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வேணும், ஒரு ஃபார்ம் லேண்டு வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும், அதாவது 4 ஏக்கர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு இது சொல்லலாம். இப்போ எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக ஒரு காம்ஃபுல் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. உங்களுக்கு சுற்றியுமே வந்து க்ரீனிஷாக தான் இருக்குது. ஒரு ப்ரைவேட் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர்லி நம்ம வந்து அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் தான் இருக்குது. ஸோ இயர்லி மெயின்டெனன்ஸ்னு வைங்களேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸே வந்து நமக்கு அந்த லேண்டை மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லேண்டில் வந்து இப்போ நிறைய செடிகள் வந்து அதில் வந்து நட்டிருக்காங்க. லைக் வந்து நிறைய காய்கறி செடிகள், அதுக்கப்புறம் பல வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து நமக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபார்ம் லேண்டோட செட்டப் பார்த்திங்கன்னா இது வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட். இது வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிங்கிள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம். ஸோ பெட்ரூம் வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11/10 போட்டிருக்காங்க. அது உங்கள் ரெக்யர்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து லேண்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் லேண்டோட மெயின்டெனன்ஸ் மட்டும் போதுன்னா கூட ஸோ அந்த சர்வீஸும் வந்து அந்த இயர்லி அந்த காஸ்ட் மட்டும் நம்ம அஃபோர்ட் பண்ணிவிட்டு அதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லேண்டை நீங்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூட ஃபர்தராக உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போவே உங்கள் பர்சன்ஸ் வச்சு ஓனாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் ரெக்யர்மெண்ட். இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வேணும், ஸோ இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த மாதிரியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் மட்டும் லைக் அந்த ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகக்கூடிய டைமில் அதுக்கான காஸ்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லேண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணிவிட்டு இப்போது சைடில் எல்லாம் உங்களுக்கு ஒரு கார்டன் செட்டப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே ஏறினோடனே சிம்பிளாக ஒரு ஹால், ஸோ அந்த ஹால்லே வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் சின்னதாக வந்து ஒரு டைனிங் செட்டப் மாதிரி. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமாக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மாடல்ஸ் வேணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 சிங்கிள் காட் போடுற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வித் அட்டாச்டு வாஷ்ரூமோட வந்துடும் உங்களுக்கு.
ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 650லேருந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில தான். மேலே வந்து டெரஸ் தான், ஓப்பன் டெரஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலே வந்து சின்டெக்ஸ் ஒரு 1000 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டருக்கு. இப்போது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பெட்ரூமு. அண்ட் வந்து இப்போது ரிமைனிங் ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கார்டன் செட்டப்பில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. வீடு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இது இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இனி வந்து இந்த லேண்ட் ஓவராலாக வந்து இப்போ இது வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா, ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அலோகேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன பிளான்ஸ் வந்து அவங்க பயிரிட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து வீடு சுற்றி வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸும் வந்து வெளியே அவுட் சைடு தான் மேலே போகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், இது வீட்டுக்கு பின்னாடி வந்து செடிங்க நடுறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பேஸ். நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு வேலி போட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்டு. ஸோ அதில் ஒருத்தங்க வந்து அந்த செடிகளை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மரங்களை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் மரங்களை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேக்கு மரம், அதுக்கப்புறம் வாழை மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், அதுக்கப்புறம் வந்து மாமரம், பப்பாளி மரம் நட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் நட்டிருக்காங்க. காய்கறி பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி வெரைட்டிஸ் வந்து அந்த இடத்துக்கு என்ன செட் ஆகுதோ அதை வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து மெயின்டெனன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வீட்டோட ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அது வந்து வீட்டோட பின்னாடியில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெரஸ்க்கு போகிற மாதிரி நம்ம டெரஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ டெரஸ்லேருந்து வியூ பார்க்குறதுல இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைக் இது ஒரு ப்ரைவேட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால் சுற்றி அந்த 4.8 ஏக்கர்ஸ்க்கும் வந்து அவங்க அந்த காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரோட் ஃபீட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் நிற்கல அந்த ரோடு வந்து உங்களுக்கு 33 ஃபீட் வரும். மற்ற ரோட்ஸ் எல்லாமே வந்து 30 ஃபீட் ரோட்ஸு. ஸோ இன்னும் லேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ப்ராஜெக்டோட காஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 690 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் வந்து இப்போது 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா 69 lakhs வரும். அண்ட் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவலில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ஓவராலாக காஸ்ட் வந்து இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா 69 lakhs வரும். இப்போது இதே மாதிரி பில்டிங் செட்டப்போட வேணும்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து அதுக்கு ஒரு 20 lakhs, டோட்டலாக வந்து 89 lakhs ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் மட்டும் இதோட காஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி டைட்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே வந்து கிளியர் டைட்டில். ஸோ நீங்களும் உங்கள் சைடில் வந்து உங்கள் லாயரை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்கிறது வந்து விஐபி சிட்டி தான், ஓகேவா? அவங்க தான் வந்து இதோட ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாமே வந்து நான் வந்து டேரெக்டாக விஐபி பர்சனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ தட் நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணால் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை என்னோட நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த சோனல் மேனேஜர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டேரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக அவங்கள ரீச் அவுட் பண்ணிக்கலாம், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு இல்லை சைட் விசிட் கோஆர்டினேஷனுக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசிக்கலாம். ஸோ சைட் விசிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது சைட் விசிட் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ கம்பெனி சைட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அதுவுமே நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சென்னை லிமிட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வித் ஃபார்ம் லேண்ட் செட்டப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த சஜஸ்டட் அண்ட் குட் ப்ராஜெக்ட்டும் கூட. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்பெனி சைட்லேயே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வரீங்கன்னு ப்ரியராக இன்டிமேஷன் பண்ணிட்டா போதும். ஸோ தே வில் பி அரேஞ்சிங் அ கேப். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், இதோட லேஅவுட் ஸ்கெட்சு, இது பற்றின அதர் குவெரிஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். வி வில் ஃபார்வர்ட் யூ த டைரக்ட் காண்டாக்ட் பர்சன். ஸோ நீங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் அவங்கக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து இப்போ ஃபார்ம் லேண்ட் வந்து இந்த வீக்கோட டாபிக் ஆக்சுவலாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இனி அப்கமிங் ஃப்ளாட்டு அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.